ஆ சீனிவாச கல்யாணம். இப்ப வந்து சீனிவாசர் தன் கல்யாணத்துக்காக போயி கேட்கறாரு. பணம் கேட்கறதுக்கு குபேரன் கிட்ட போறாரு. அப்ப வந்து பிரம்மா சிவன துணைக்கு கூட்டின்னு போறார். தேவர்கள் எல்லாரையும் கூட்டின்னு போறார். உடனே வந்து குபேரன் கிட்ட போய் நீ எனக்கு கொஞ்சம் பணம் தா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அப்படி பணம் தான் கேட்ட உடனேவே குபேரன் உடனேவா தருவாரா? இப்ப நீங்க யார்கிட்டயாவது பணம் கேட்கறீங்கன்னா ஒரு பத்திரத்துல எழுதி வாங்கிப்பாங்க. எப்படி எழுதி வாங்கிப்பாங்க? இந்த கடனை இன்னார் திருப்பி கொடுக்கணும். அதுக்கு உத்தரவாதம் வாங்கிட்டு உங்ககிட்ட எவ்வளோ எவ்வளோ இடத்துல லேண்ட் இருக்கு, எவ்வளோ எவ்வளோ இடத்துல வீடு இருக்கு, அதெல்லாம் வச்சுதான் நம்ம வாங்க முடியும். சிவன் சொல்றாரு, "பா என்ன வச்சுட்டு நீ வந்து பணம் கொடு. உன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு 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 வந்து பிட்சா பாத்திரத்தை வச்சுட்டு இருக்க. இத நம்பிலாம் நான் பணம் தர முடியாதுன்றார். அடுத்தது பிரம்மா சொல்றாரு, நான் இருக்கனே உன்கிட்ட என்ன இருக்கு? வேதம். வேதத்துல பணம் வந்துருமா? வராது. அதை வச்சுக்கலாம் பணம் தர முடியாதுன்றார். அப்ப என்னதான்ப்பா பண்ணணும்னா, இந்த கலி முடியிற வரையும் சீனிவாசன் அந்த மலையில இருப்பார். அவரை சேவிக்கிறதுக்கு பக்தர்கள் வருவா. அத்தனை பணமும் காணிக்கையும் எனக்கு வந்து சேரணும். அதுக்கு சரின்னு சொல்லி கையொப்பம் பண்ணுங்க, நான் பணம் தரேன்னாராம். அப்படி சொல்லி கையொப்பம் பண்ணி பணத்தை வாங்குறாராம். அதனாலதான் கலி முடியிற வரையும் நம்ம காணிக்கையா செலுத்துற பணம் அங்கதான் போய் சேருது அப்படின்னு சொல்லி. அதாவது அப்ப வந்து கல்யாணம் நடக்கிறதா ரொம்ப அமோகமா நடக்கிறதா. அதாவது தேவர்கள், வித்யாதரர்கள், இந்திரன், நவகிரகங்கள், பிரம்மா, சிவன் எல்லாரும் ஒன்று கூட சுகபிரம்மம் இருக்க, நாரதர், பர்வத மகரிஷி, சப்த ரிஷிகள், அகஸ்தியர் அகஸ்தியர் வரல கல்யாணத்துக்கு, அத்தனை ரிஷிகளும் கூடி பிரம்மாண்டமா கல்யாணம் சீனிவாச பத்மாவதி திருக்கல்யாணம் நடந்து ஏறதான். நடந்து ஏறினோடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா. அப்ப உடனே அந்த ராஜா சொல்றாராம், அப்ப வந்து எல்லாம் அதாவது அத்தனை பேரும் வந்து அந்த ஆகாச ராஜானுக்கு வந்து தண்டம் அதாவது சேவிச்சுட்டு போறாளாம். உடனே வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் சந்தோஷமா இருக்காளாம். ஆனா ஆகாசராஜன் மட்டும் ரொம்ப சோகமா இருக்காராம். உடனே பெருமாள் வந்து கேட்கிறாராம், ஏன் நீ சோகமா இருக்கீங்க? சோகம்ன்றது கிடையாது. என் மகளை விட்டு நான் பிரிய போறேன் இல்லையா? நீர் கல்யாணம் பண்ணிட்டா என் பொண்ணு உம்மோட திருமலைக்கு வந்துரும். அப்ப நான் திருச்சானூர்ல இருக்கேன். என் மகளை விட்டு பிரிஞ்சு என்னால எப்படி வாழ முடியும்? எனக்கு அது ரொம்ப கஷ்டத்த குடுக்கறது அப்படின்னு சொல்லி சொன்னாளாம். சரி, அப்ப உங்க மகளை விட்டு பிரியறது உமக்கு ரொம்ப கஷ்டத்த குடுக்கறது அப்படின்னா, நீர் வந்து உங்க பொண்ண உம்மகிட்டயே வச்சுக்கோங்க. நீ வாழற காலம் வரையும் பத்மாவதி உம்மோடயே இருக்கட்டும். நீர் மரணிச்ச பிறகு நான் அந்த பெண்ணை ஏத்துக்கிறேன் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் தான் தாயார் பெருமாள் கிட்ட வந்து சேரறாளாம். அதுவரையும் திருச்சானூர்ல அவ அப்பா கூடயே அவள் இருக்காளாம். அதே மாதிரி இந்த ஆகாசராஜன் ராஜாக்கு ஒரு தம்பி இருக்காராம். அவர் தான் தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு. துலங்கு நீர் முடி அரசர்தம் குறிசில் தொண்டை மன்னவன் திந்திரல் ஒருவன் சொல்லிட்டு திருமங்கை ஆழ்வார் கூட பாடியிருப்பார். எப்படின்னா ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா விளக்கு பிச்சன் அப்படின்றவர் பெருமாளோட பேசுவார். அங்க இருக்க ரங்கநாதர் கூட. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல கச்சி வரதரோட திருக்கச்சி நம்பிகள் பேசுவார். அதே மாதிரி தொண்டைமான் சக்கரவர்த்தி இந்த பெருமாளோட பேசுவாராம். இப்போ ஒரு வாட்டி என்ன ஆச்சா, இவருடைய அரண்மனைக்கும் பெருமாளோட கர்ப்ப கிரகத்துக்கும் ஒரு தனியா வந்து ஒரு சுரங்க பாதை இருக்கான். அது வழியாக தான் வந்து அவர் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு போவாராம். ஒரு வாட்டி பெரிய மற்றவாளோட படையெடுப்பு நடந்துதான். அந்த படையெடுப்பு நடந்த பொழுது என்ன ஆச்சுன்னா, என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியலையா, நேர கர்ப்ப கிரகத்துக்கு வந்து அந்த பெருமாளை திருவடியை வணங்கி கேட்கிறாராம், நான் இப்ப என்ன பண்றது? பா என்னோட சங்கு சக்கரத்தை தரேன் எடுத்துட்டு போ அப்படின்னாராம். சங்கு சக்கரத்தை வாங்கிட்டாராம், போனாராம், போய் சண்டை போட்டாராம், திருப்பி வந்தாராம், சங்கு சக்கரத்தை வச்சாராம். அதாவது வாங்கிட்டு போய் எடுத்து சண்டை போட்டு வந்தவருக்கு திரும்பி வைக்கும் போது அதே மாதிரி வைக்க தெரியலையா, ஒட்டினா மாதிரி இப்ப சங்கு சக்கரத்தை வச்சுட்டாராம். அந்த பகவான் வந்து எப்படி திருமங்கை ஆழ்வார்க்கும் அஷ்டாட்சர மந்திரத்தை சொன்னாரோ அதே மாதிரி இந்த ராஜாவுக்கும் 7 நாழிகளை 7 அர்த்தத்தை உபதேசம் பண்ணாராம் திருப்பதி ஏழுமலையான் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு. இப்ப இது ஒட்ட வச்சா மாதிரி இருக்கவே, இதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா ராமானுஜர் வாழ்ந்த காலத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறது. என்னன்னா இங்க இருக்கிறது பெருமாளே கிடையாது, இது வேறு ஒருவர் அப்படின்னு உடனே ராமானுஜரை வர சொல்றா. அப்ப ராமானுஜர் வந்து முதல்ல பாத்தீங்கன்னா அவரோட மாமா, அது இல்லாம ஆச்சாரியனான பெரிய திருமலை நம்பிகள் கிட்ட ராமாயண ரகசியார்த்தத்தை கத்துக்கிறதுக்காக வருவார். மலையே பகவான், அதனால நான் மலை ஏற மாட்டேன், கீழே தங்கிடுவாரு.
1 வருட காலம் அவருடைய மாமா தினைக்கும் மேலேந்து பெருமாளுக்கு கைங்கரியத்தை முடிச்சுட்டு கீழே வந்து இவருக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு திருப்பியும் நடந்து மேல போனாராம். அப்படி இருந்தார். ஆனா இப்ப வந்து என்ன ஆயிடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கே ஆபத்து வந்துடுத்து. அதனால நீர் வந்துதான் ஆகணும்னு உடனே 3 நாட்களாம் உடையவர் கிளம்புறாரு. முட்டி போட்டே திருப்பதி மலைய நடந்து வராரு. அன்ன ஆகாரம் நீர் கூட பருகல, மலம் மூத்திரம் எதுவும் விசர்ஜனமே பண்ணல. 3 நாட்கள். ஏன்னா மலையே பகவான், அங்க அது மாதிரி பண்ணா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து வராரு. அது எப்படின்னா முட்டி போட்டே நடந்து வராரு. வந்த உடனே கர்ப்ப கிரகத்துக்குள்ள இப்ப வந்து என்ன பண்றான்னா, மத்தவாலாம் வந்து இது வந்து மற்ற பெருமாள் சிவன்றாரு, ஒத்த முருகன்றா அப்படின்றா. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆயுதங்களையும் பெருமாள் முன்ன வைக்கலாம். சங்கு சக்கரத்திலேருந்து ஆரம்பிச்சு சிவனோட சூலாயுதம், முருகனோட வேலு, அப்புறம் வந்து இதர தேவதாந்தரங்களோட என்னென்ன ஆயுதங்களோ எல்லாத்தையும் வைங்க. எதை பெருமாள் எடுத்துக்கொண்டு நிற்கிறாரோ அதுவே அவர் அப்படின்னு சொல்லிட்டு உடையவர் ஒரு நியமனம் பரப்பிக்கிறார். ராத்திரி எல்லாத்தையும் வச்சுட்டு திருக்காப்பு பூட்டிடுறா. பூட்டிட்டு வெளியில வந்துடுறா. காலையில பெருமாளோட கர்ப்ப கிரகத்தை திறக்கும் போது சங்கு சக்கரத்தை ஏந்திட்டு சங்கு சக்கர தாரியா பகவான் காட்சி தராராம். அதனாலதான் அப்பனுக்கு சங்காழி அளித்தவன் அப்படின்னு உடையவருக்கு ஒரு திருநாமம் அந்த கோவில்ல உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சம்பிரதாயத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சங்கு சக்கரத்தை ஆச்சாரியன் தன்னோட சிஷ்யனுக்கு சங்கு சக்கர லாஞ்சனம் பண்ணுவா. அதனால ராமானுஜரே ஆச்சாரியனாகவும் பகவான் இந்த இடத்துல சிஷ்யனாகவும் இருக்காராம் இந்த மலையில. நீங்க கோவிலுக்குள்ள பாத்தீங்கன்னா யாருக்குமே வரதராஜ சன்னதி ஒண்ணு இருக்கும் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்குள்ள. இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா உடையவர் பாஷ்யக்காரர் சன்னதி, ராமானுஜர் சன்னதி இருக்கும். 2 பேருக்கு தான் அங்க சன்னதியே இருக்கும். இந்த பாஷ்யக்கார சன்னதி அனந்தாழ்வான் பிள்ளை அவர் தான் நியமனம் பண்ணார். அனந்தாழ்வான் பிள்ளை யாருன்னா, ராமானுஜர் வாழ்ந்துட்டு வந்த காலத்துல ராமானுஜர் வந்து திருப்பதி மலைக்கு யாராவது போய் கைங்கரியம் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பினாராம் அனந்தாழ்வான். நீர்தாம் என் பிள்ளையோன்னு சொல்லிட்டு கட்டின்டாராம் உடையவர். ஏன்னா யாருமே கிளம்ப மாட்டாங்களாம், அப்படிப்பட்ட மலையா. போனா போயிட்டு போறேன்னு தான் சொல்ல முடியுமா, திரும்பி வரனே சொல்ல முடியாதான் அந்த மலைக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு இடமா அந்த மலை. ஸோ அப்போ வந்து அவர் போயிட்டு திருப்பி வரேன்னே சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கு இவர் போறேன்னு உடனே ராமானுஜருக்கு மெத்த மகிழ்ச்சியாம். ஆஹா, நீரா இருக்கவே இப்படி சொன்னீரேன்னு. அவர் அங்க போய் என்ன பண்றாராம், அனந்தாழ்வான் பிள்ளை இவர் நியமனப்படி அங்க புஷ்ப கைங்கரியம் பண்ணி தீர்த்த கைங்கரியம் எல்லாம் பெருமாளுக்கு நித்தியப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்தாராம் கிரமமா. அப்ப புஷ்பம் வச்சு தோட்டம் அமைச்சாராம். அவருக்கு கர்ப்பிணி மனைவியாம். தினைக்கும் அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து தண்ணி சுமந்துட்டு வரணுமா. அப்ப என்ன பண்றாராம், பெருமாள் வந்து ஒரு சின்ன பையனா வேஷம் போட்டுண்டு அந்த கர்ப்பிணி பெண் கிட்ட சொல்றா, நீ இங்க உட்காருமா, நான் போய் தீர்த்தம் உனக்கு எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல கொடுக்குறேன், அங்கே போய் நீ உங்க ஆத்துக்கார்கிட்ட கூட. இல்லம்மா, எங்க ஆத்துக்கார் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்றா அந்த மனைவி. பரவாயில்ல, நீர் கர்ப்பிணியா இருக்கீங்க, நான் சின்ன பையன், என்னால முடியும்னு கபகபன் தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து பெருமாள் கொடுக்குறார் சின்ன பையன் வேஷத்துல. அந்த அம்மா எடுத்துன்னு போய் ஆத்துக்கார்கிட்ட கொடுக்குறா. என்ன நடக்குது, நீ எப்படி சீக்கிரம் தீர்த்தத்தை எடுத்துட்டு வரேன்னு உடனே நடந்ததை சொன்னவொடனே அந்த பையனை பார்த்து அவன் பின்னாடியே போறார் பெருமாள். அது அனந்தாழ்வான் பிள்ளை அந்த பெருமாள் ரூபத்துல இருக்க அந்த பையன் பின்னாடியே போறார். போய் அவரை அடிக்க போறாரு. அப்ப அந்த பையன் கபகபகபன் கோவிலுக்குள்ள போய் மறைஞ்சிடுறாரு. மறையும் போது இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கையில வச்சிருந்த அந்த கோடாரியினால தூக்கி எறியறாரு. அந்த தூக்கி எரிஞ்சவன அது அந்த பையனோட இந்த இடத்துல தாடையில பட்டு அங்கேருந்து ரத்தம் வழியறது. அவனும் கோவிலுக்குள்ள போய் மறைஞ்சிடுறான். மறைஞ்ச உடனே பார்த்தா அங்க இவர் அனந்தாழ்வான் பிள்ளை அவனை தேடிண்டே கோவில் வாசல்ல வந்த உடனே அங்க இருக்க அர்ச்சகாலாம் சொல்றானா, பெருமாளுடைய தாடையிலேருந்து ரத்தம் வருது. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதான், வந்தது பகவானே. நேர உள்ள போய் பெருமாள் கிட்ட க்ஷமாப்பணம் நான் மன்னிக்க சொல்லி கேட்கிறாரு. கேட்டு அங்க இருந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து இங்க அழுத்துறாரு. அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ரீனிவாசனுக்கு பச்சை கற்பூரம் வைப்பா. அது வந்து அனந்தாழ்வான் பிள்ளை ஏற்படுத்திய நியமனம். இன்னைக்கும் நீங்க திருப்பதி கோவிலுக்கு உள்ள நுழையும் போது வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோடாரி இருக்கும். அது பாத்தீங்கன்னா அவர் எரிஞ்ச அனந்தாழ்வான் பகவான் மேல எரிஞ்ச கோடாரின்னே ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி அப்படி அந்த தாடையில அங்க பட்டது வந்து இன்னைக்கும் இப்படி வைக்கிறது வந்து அனந்தாழ்வான் பிள்ளையோட நியமனமா வைக்கிறா. அவர் தான் வந்து ராமானுஜருக்கு அந்த இடத்துல சன்னதி நிர்மாணம் பண்றார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில பத்தி பார்க்கும்போது தொண்டைமான் சக்கரவர்த்தி என்ன பண்றாரு, பெருமாள் கிட்ட வச்சா அவர் டெய்லி பெருமாள சேவிக்க வருவாராம். சேவிக்க வரும்போது விதவிதமா பூக்கள், இவர் உலகத்துல இருக்க அத்தன பூக்களையும் எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு வச்சுட்டு இருப்பார். ஆனா இவர் காலையில போய் பார்க்கும்போது, ஒரே மண் பூவா இருக்குமாம். இவருக்கு என்னன்னே புரியலையாம். ராஜாக்கு இவர் ராஜாவாச்சா, அங்க இருக்க அர்ச்சகாலாம் வந்து ராஜா கிட்ட சொல்றாராம், "நீர் தினைக்கும் விதவிதமா பூ வைக்கிறார். ஆனா நாங்க காத்தால கர்ப்ப கிரகத்த திறக்கும்போது மண் பூவா விழுந்துட்டு இருக்கு. அதாவது களிமண்ணால செய்யப்பட்ட பூக்கள். இது எப்படின்னு எங்களுக்கு புரியல." அப்படின்னு வந்து சொல்றாராம். உடனே அவர் சொல்றாராம், "ஒண்ணும் இல்ல. அவ இதுக்கு வந்து பெருமாள் சொல்றாராம், அவர் கனவுல ராத்திரி, "நீ போ, அந்த ஊர்ல ஒரு குயவன் இருப்பான். அவன் இருக்கிற இடத்துக்கு போ." அப்படின்ன உடனே, "அவன் என் பக்தன். அவன் தான் தினைக்கும் எனக்கு இத பண்றான்." அப்படின்ன உடனே இவர் நேரா அந்த இடத்துக்கு போறார். மறைஞ்சு நின்று அவன் என்ன பண்றான்னு பார்க்கிறார். அவர்தான் குறும்பருத்த நம்பி. நீங்க திரு ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா, கோவிலுக்குள்ள குறும்பருத்த நம்பியோட அந்த பெருமாளோட கர்ப்ப கிரகத்துக்கு வெளில அம் கிருஷ்ணர் சன்னதிக்கு கிட்ட அந்த குறும்பருத்த நம்பி படமும், அந்த பெருமாள் திருப்பதி ஏழுமலையானும் இருப்பார். அவர் ஞாபகமா அந்த இடத்துல இருக்கும். அப்ப வந்து இது என்னது? அப்படி இவன் என்ன பண்றாரு? அப்படின்னு மறைஞ்சு நின்று ராஜா பார்க்கிறார். அவர் பேர் குறும்பருத்த நம்பி. அவர் ஒரு குயவன். தினைக்கும் வந்து பண்பாண்டைகள்லாம் பண்ணுவாரு. பண்ணிக்கும்போது பெருமாள் பேரையே சொல்லிண்டு பண்ணுவாரு. அப்ப அவருக்காக ஒரு சில களிமண்ணால ஒரு பூ பண்ணி அந்த பெருமாளுக்கு அர்ச்சனையும் பண்ணுவாரு. பண்ணிட்டு ஆனா அவர் கோவிலுக்கெல்லாம் வந்ததே கிடையாது. மனசால பெருமாள் நாமத்தை சொல்லிட்டு அவரோட விக்கிரகத்தை ஒண்ணு பண்ணி வச்சுட்டு அதுக்கு அது களிமண்ணாலேயே ஒரு விக்கிரகத்தை பண்ணி வச்சுட்டு களிமண்ணாலேயே புஷ்பத்தை பண்ணி அந்த பெருமாளுக்கு சேர்ப்பாரு. அது பார்த்தேன்னா கோவில்ல வந்து அந்த பெருமாள் கிட்ட வந்து சேருது. தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன சாதாவா தானே இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு உடனே மறைஞ்சிருந்தவர் நேரடியா வந்துடுறார். வந்த உடனே அந்த குறும்பருத்தை நம்பி சொல்றாராம், நீர் யார் அப்படின்னா, நான் தான் இந்த தேசத்து ராஜா. ஆஹா, எனக்கு பெருமாள் சொல்லிட்டாரு ஏற்கனும். என்னைக்கு உன்னை இந்த ராஜா வந்து பாக்குறானோ அன்னைக்கே இந்த பூவுலகத்தை விட்டு நீ என்னை வந்து சேர்ந்துடுவேன். நான் எப்ப பெருமாளை சேருவேன்னு காத்துட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ வந்துட்டேன்னாராம். அப்பதான் அவரோட பக்தி அந்த ராஜாக்கு புரிஞ்சுதான். இவன் வந்த உடனேவே அவர் பரமபதிச்சு பெருமாள் திருவடியை அடைஞ்சிட்டாராம். இது ரொம்ப அழகான ஒரு கதை, குறும்பருத்த நம்பின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா கோவிந்தா கோவிந்தா நம்ம எல்லாம் சொல்றோமே, அந்த திருநாமத்தோட விளக்கம். நமக்கெல்லாம் தெரியும் கோவிந்தா கோவிந்தா. ஏன் இந்த கோவிந்தா பேரை நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகஸ்தியர் அகஸ்தியரோட கதை நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். அகஸ்தியர் வந்து மேருக்கும் சூரியனுக்கும் ஒரு வாட்டி வந்து போட்டி ஏற்பட்டது. யாரு உயர்ந்தவன்னு ஒண்ணு மேரு வளர்ந்துட்டே போனாராம். சூரியனோட வெளிச்சம் லோகத்துக்கே தெரியாம போயிடுதான். அப்ப பிரம்மா, சிவன், மத்த தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாராம், அகஸ்தியரை வேண்டின்டாலாம். நீர் சொன்னா அவர் கேட்பாரு அப்படின்னு உடனே அகஸ்தியர் என்ன பண்றாராம், மேரு அகஸ்தியர் எப்பயுமே வந்து தென்பகுதியில தான் வாழ்ந்துட்டு இருந்தார். நான் அவரை வந்து தென்பகுதியிலேருந்து நான் வடபகுதிக்கு போகணும், மேரு உன்னோட வளர்ச்சியை கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு அவர் தன்னை குறைச்சுண்டாராம். நான் திரும்பி வர வரையும் நீ இப்படியே இருன்ட்டு போனாராம் அகஸ்தியர். அதனால அந்த பக்கம் போயிட்டாரு, திரும்பியே வரல. அவருக்கு பேரே பெற்றீங்கன்னா அகனா மேரு, தீயானா நிறுத்தியவர், மேருவை நிறுத்தியவர். அதனால்தான் அகஸ்தியர் அப்படின்ற பேர் அவருக்கு ஏற்பட்டது. அப்ப என்ன ஆச்சா, அவர் அங்க போயிடுறாரு. அப்ப வந்து இங்க இப்ப வந்து கலியுகத்துல வெங்கடேசன் திருவதாரம் ஆயிடுத்து, அவரோட திருக்கல்யாணம் ஆயிடுத்து, எதுக்குமே என்னால வர முடியலன்னு ஒரே வருத்தப்படுறாரு. பெருமாளை நோக்கி தபசு பண்றாரு. இப்ப பெருமாள் சொல்றாரு, நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுற, அவ்வளவுதானே, நீ அங்கேயே இரு. ஆனா நீ கோவிந்தான்ற நாமத்தை சொல்லு, உனக்கு நான் அந்த இடத்துல வந்து காட்சி தரேன். கோவிந்தா அப்படின்னா என்னன்னா, கோனா பூமாதேவி, இந்தா அப்படின்னா ரட்சிப்பவன். சோ பூமாதேவியை ரட்சிப்பவன். அதே மாதிரி கோனா வேதங்கள், வேதங்களை ரட்சிப்பவன். கோனா பசுமாடு கண்ணுக்குட்டி, பசுமாட்டு கண்ணுக்குட்டியை மேய்ப்பவன், அவாளை ரட்சிப்பவன். இப்ப இந்த லோகத்தாரை ரட்சிப்பவன் அர்த்தமா கோவிந்தானா. அதனால இந்த நாமத்திலேயே என்ன கூப்பிடு அப்படின்னு உடனே அவருக்காக பகவானே சொன்ன நாமமா. அதனால்தான் இன்னைக்கும் கோவிந்தான்னு நம்ம எந்த இடத்துலேருந்து கூப்பிட்டாலும் அந்த பகவானோட அனுகிரகம் நமக்கு கிடைக்குமா. இந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா ஆளவந்தார், பெரிய திருமலை நம்பிகள், தனந்தாழ்வான், பிரகலாதன், அம்பரீஷன் அத்தனை பேர் இந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை
உடையவர் இந்த ஸ்தலத்துல வந்துதான் கேட்டு தெரிஞ்சுட்டார் தான் ஆச்சாரியன் கிட்ட. நீங்க பாத்தீங்கன்னா திருவரங்கன் தென்னரங்கன் செல்வமெல்லாம் திருத்தி வைத்தான் வாழியேன்னு சொல்லிட்டு ராமானுஜர் பாத்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்துக்கு போய் அங்க இருக்கிற பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம், பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம், பெருமாளுக்கு அர்ச்சனை, திருமஞ்சனம், உற்சவம் எல்லாமே நியமனம் பண்ணி, அதே மாதிரி தோட்டம் அமைத்து புஷ்பத்தெல்லாம் வச்சு எல்லா நியமனமும் பெருமாளுக்கு பண்ணது அவர்தான். அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையானுக்கு செஞ்சவரும் அவர்தான். ஒரு நாள் என்ன ஆச்சான்னு திருமஞ்சனம் நடந்துன்றதுதான், வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் நடந்துன்றதுதான். பார்த்தா தாயார் கைட்டி வச்சுட்டு திருமஞ்சனம் பண்ணாலாம். அப்ப உடையவருக்கு பட்டுதான், ஆஹா அகலகில்லை உரையும் இன்றுன்னு சொல்லியிருக்காளே, பிரிய மாட்டேன்னு இருக்காளே, இவளை பிரிச்சு வச்சு திருமஞ்சனம் பண்ணா எப்படின்றதுனால பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும் போது நாச்சியார் திருமொழியை வாசிக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தது அவர் தானா. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துலன்னு மட்டும் இல்ல, திருப்பதியிலையும் எல்லாத்தையும், அதாவது பெரிய கேள்வி அப்பன் ஜீயர், சிறிய கேள்வி அப்பன் ஜீயர், ஜீயர்லாம் இருக்கா இல்லையா, பெரிய ஜீயர் சின்ன ஜீயர், அதெல்லாம் நியமனம் பண்ணி அந்த கோவில் பொறுப்பெல்லாம் செஞ்சது உடையவர் ராமானுஜரே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழ் திருப்பதியில 12 ஆழ்வார்கள் சன்னதி இருக்கு, அதை பிரதிஷ்டை பண்ணதும் நம் உடையவரே. அதே மாதிரி கீழ் திருப்பதியில கோவிந்தராஜன் சன்னதி இருக்கும். அந்த கோவிந்தராஜன் யாருன்னு பாத்தீங்கன்னா தில்லை நகர் சித்திரக்கூடத்துல இருக்க உற்சவர் ஒரு வாட்டி முகலாய அந்த ஆட்சி காலத்துல அதை தூக்கி கடல்ல எரிஞ்சிருவா. அவரை தான் இந்த இடத்துல கோவிந்தராஜனா அவருடைய ராமானுஜரோட ஒரு சிஷ்யரான யாதவராஜர்ன்றவர் நியமனம் பண்றாரு இந்த பெருமாளை. அதே மாதிரி நம் உடையவர்னு சொன்னாலே ராமானுஜர், அதாவது எதுவுமே வேண்டாம், உடையவர் திருவடியே சரணம் காலையிலேருந்து ராத்திரி வரையும் சொல்லிட்டு இருந்தோம்னாலே நமக்கு எல்லா நன்மையும் ஏற்பட்டுரும். ஏன்னா எல்லா திவ்ய தேச பெருமாளையும் திருத்தி வைத்தவன் நம் ராமானுஜரே அப்படின்ற மாதிரி உடையவர் கூட பாத்தீங்கன்னா நவவிதமான கிரந்தங்கள் எழுதியிருக்காரு. நவவிதமான கிரந்தங்களும் சமஸ்கிருத மொழியில தான் எழுதியிருக்காரு. ஆனா அவர் ஆரம்பிச்சது பார்த்தேன்னா கிரந்தம் எழுதினது திருப்பதியில தானா. வேதாந்த சங்கிரகம் தான் அவரோட முதல் கிரந்தம், அதை திருப்பதியிலேருந்து தான் தொடங்குறார். அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தோட மங்கள ஸ்லோகத்தையும் அகில ஜென்மசேம அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தையும் அங்கேருந்து தான் அவர் ஆரம்பிக்கிறார் உடையவர். இது மட்டும் கிடையாது, இப்ப ராமானுஜரை பத்தி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நம் சுவாமி தேசிகன் அவர் வழியில இன்னைக்கும் நம்ம சம்பிரதாயத்தை காப்பாத்தி கொண்டிருக்க சுவாமி தேசிகனை பத்தி சொல்லாமல் போலாமா? சுவாமி தேசிகன் யாரு? இன்னைக்கும் நீங்க திருப்பதி மலையில போனீங்கன்னா பெருமாளுக்கு மணி கிடையாது. நம் சுவாமி தேசிகன் தான் அங்க இருக்க கண்டம், அது கண்டம்னுவா, மணினா கண்டம்னுவா. இன்னைக்கும் கண்டம் எதுனா சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் தான் இன்னைக்கும் நமக்கு கண்டமாக இருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்பு, இப்ப கரும்பு இருக்குல்ல, இவர் சுவாமி தேசிகன் பிறக்கிறாரு. இவரோட பிறப்பை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது இவ அம்மாவும் அப்பாவும் அனந்த சூரி தோத்தாரம்மா தம்பதிக்கு மகனாக தான் இவர் பிறக்கிறார். இவ 2 பேரும் திருப்பதி மலைக்கு போறா. மலைக்கு போகும்போது என்ன ஆறுதுன்னா, திருப்பதி மலையில அவளுக்கு 2 பேரும் தூங்குறா, கனவு வருது. அந்த அம்மா மணிய, திருப்பதி கோவில் மணியை முழுங்கிடுறா மாதிரி ஒரு கனவு காண்றா. அடுத்த நாள் காத்தால ஜீயர் சுவாமிகள் பாக்குறாரு, கோவில்ல மணியை காணும். அப்புறம் அவருக்கும் பெருமாள் அனுகிரகிக்கிறார். இந்த மணி இந்த அம்மா முழுங்கினது, இந்த மணியே தான் இவருக்கு வேங்கடநாதனாக சுவாமி தேசிகனான திரு அவதாரம். அன்னிலேருந்து பாத்தீங்கன்னா திருப்பதி மலையில கண்டம் கிடையாது. அது யாருன்னா நம் சுவாமி தேசிகன். அவரே பிறக்கும் போது அவருக்கு வேங்கடநாதன் அப்படின்ற திருநாமம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேங்கடன், அதாவது இவர் பெருமாளை பத்தி தயா சதகம் அப்படின்ற ஒரு ஸ்லோக கிரந்தத்தை பண்ணியிருக்காரு. தயா சதகம் அப்படின்னா தயை, பெருமாளோட தயையை சொல்லும் போது அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். பிரபத்தே தம்கிரீம் பிராய ஸ்ரீனிவாசானு கம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தேவ என்மூர்த்தையா சக்கராயுதம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா என்னன்னா, கரும்பு இருக்கு இல்லையா, கரும்போட சாறு, கரும்பு தான் திருப்பதி பெருமாளாம் வேங்கடவனா, அவனோட சாறு இருக்குல்ல அதுதானா தயை. அந்த அந்த அதுலேருந்து அந்த கரும்புலேருந்து கரும்பு சாறு வருது. அந்த கரும்பு சாறுலேருந்து பண்ற அந்த கற்கண்டு தான் அந்த திருவேங்கடம்ன்ற மலையா. அதுதான் இக்ஷுசார அப்படின்னா கரும்பு சாறுன்னு அர்த்தம். அதுதான் அந்த மலையே
பாத்தீங்கன்னா தயை, தயையே பகவான் அப்படின்னு சொல்லிட்டு தயா சதகம் அப்படின்னு 108 ஸ்லோகம் பண்ணியிருப்பார் நம் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட இந்த திருப்பதி ஏழுமலையானோட அனுகிரகம் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அத்தனை பேரும் திருப்பதி ஏழுமலையான் தாயாரோடு கூடிய அந்த பத்மாவதியோடு கூடிய அந்த பகவானுடைய திருவடியை பெற்று நம் ஆச்சாரியர்கள் சுவாமி ராமானுஜர், ஆளவந்தார், சுவாமி தேசிகன் அவளோட திருவடியை நினைச்சு அந்த பகவானை சேவிச்சு அகலகில்லை உரையுமின்னுன்ற மதி உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர்சூழ் ஒளி மூர்த்தியாய் அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த பெருமாளோட திருவடி கடாட்சம் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.